ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சிஜிஎம்னா என்ன, ஸோ அதோட யூசஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ எப்படின்னா வந்து அந்த சிஜிஎம்மை நம்மளே எப்படி போட்டுக்கிறது அப்படின்றதையும், ப்ளஸ் ஆப்பில் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, ஆப்பில் எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இதை பற்றின டெய்லி அதோட எப்படி வேல்யூஸ்லாம் ஏறுது இறங்குது, ஸோ அதை பற்றின ஒரு ஷார்ட் வீடியோவை நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விளாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிஜிஎம்எஸை பொறுத்தவரையிலும் ஒரு சில ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சிஜிஎம்எஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல காமனாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து உங்களோட கைக்கு பின்னாடி போடுவாங்க, இல்லை அப்படின்னா அப்டாமனில் போடுவாங்க. பட் ஒவ்வொரு சிஜிஎம்க்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குது. பட் லிப்ரேவை பொறுத்தவரையிலும் கைக்கு பின்னாடி நீங்கள் போடும்போது இன்னும் வேல்யூஸ் ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து அதுக்கு ரொம்ப சொல்றது கைக்கு பின்னாடி போடுறது தான் பெஸ்ட் அட்வைஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா அன்பாக்சிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஓப்பன் ஹியர்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இதில் மொத்தம் 2 பார்ட் இருக்கும் மெயினாக உங்களுக்கு. ஸோ நம்பர் 1 இது, நம்பர் 2 இது. ஸோ உங்ககிட்ட ஏதாவது ஆல்கஹால் ஸ்வாப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்கஹால் ஸ்வாப்ஸ் வச்சு நீங்கள் கையை இது பண்ணிக்கலாம். அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு கூட நல்லா ட்ரை ஆன பிறகு இதை அப்ளை பண்ணணும் ஒன்று. ஸோ ரெண்டாவது வந்து இதில் 2 பார்ட் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். முதல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இது கீழே வச்சுருங்க. அண்ட் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். இதை வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாகிடும். அதுக்கப்புறம் இதில் ஒரு நாப் தெரியும் உங்களுக்கு. சேம் இங்கே ஒரு லைன் தெரியும். ஸோ இந்த லைனுக்கு நேராக வச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ், இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையை பொறுத்தவரை கைக்கு பின்னாடி போடணும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் ரொம்ப லூஸாக இருக்கணும், டைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ லூஸாக இருக்கிற இடத்துல போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக ரீடிங் எடுக்கிறதுக்கு வரும். ரொம்ப டைட்டாக இருக்கிறதுக்கு இடத்துல போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளட் வரதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது பின்னாடி ரொம்ப போடுறதுக்குன்னா கொஞ்சம் இங்கே மேலேயும் சைட்லையும் கூட போட்டுக்கலாம். பட் தொட்டு பார்க்கும்போது கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அது உங்களுக்கு பெட்டராக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு இருக்கும். இப்போ எனக்கு எந்த இடத்துல நான் போட போகிறேன், இப்போ அட்மினிஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ கையை நல்லா லூஸாக வச்சுக்கிட்டு இந்த கீழே இருக்க பார்ட் விட்டுட்டு மேலே இருக்க பார்ட் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதை ஜஸ்ட் வச்சு ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் ஒன்று. ஸோ நான் ஆல்ரெடி ஆப் இன்ஸ்டாலேஷன் பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷன் அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. இப்போ ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை சென்சார்னு இருக்கும். ஸோ அப்ளை சென்சார்னு கொடுங்க. ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒவ்வொரு இடத்துல NFC இருக்கும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஃபோன்லேயுமே ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கேமரா கீழே தான் NFC வைப்பாங்க. இப்போ ஐஃபோனில் மட்டும் என்னென்னா ஃப்ரண்ட் கேம் கீழே இந்த இடத்துல NFC இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதால ஜஸ்ட் பேக் கேம் யூஸ் பண்ணி கிட்ட கொண்டு போகிறேன். ஸோ கிட்ட கொண்டு போனோடனே ஜஸ்ட் அதை ரீட் பண்ணோடனே அக்செப்ட் ஆகிடுது. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2:39, பட் 3:39 1 hour அது கேலிப்ரேட் பண்ணிவிட்டு அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து இது என்னாகும். 1 hour கழிச்சு நான் ரீடிங் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த ரீடிங்கை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ காமனாக பேச்சஸ் பொறுத்தவரையிலும் நிறைய டைப் ஆஃப் பேச்சஸ் இருக்குது. பேச்சஸ் கொஞ்சம் லோ குவாலிட்டியில் வாங்கி போட்டிங்கன்னா சுற்றி இச்சிங் ஆக ஆரம்பிச்சிடும். பேச்சஸ் போடாமல் தான் யூஸ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. இதை காமனாக என்னென்னா இந்த சென்சாரோட காஸ்ட் ரொம்ப அதிகம் அப்படின்றதால இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 100 ரூபா கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் இந்த 14 days கண்டினியூஸாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் இங்கே கிளினிக்கில் யூஸ் பண்ணுறது 2 விதமான பேட்ச் மேலே போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இந்த பேட்ச் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் போட போகிறோம். ஸோ இந்த பேட்சில் காமனாக இச்சிங் வராது. ஸோ அதனால் இந்த பேட்சிங்கை நான் வாங்கிட்டு ஸோ அதுக்கு மேலே ஒரு டெகாடம் சொல்லுவாங்க, அந்த பேட்ச் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி பேட்ச் போட்டுரும். ஸோ காமனாக எனக்கு கேட்குற கொஸ்டின் என்ன, இதை போட்டுக்கிட்டு எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணலாமா அப்படின்ட்டு தான். கண்டிப்பாக இதை போட்டுட்டு எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணலாம். ஸ்விம் பண்ணலாம், ஓடலாம், ஆடலாம், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை குளிக்கலாம், என்ன ஆக்டிவிட்டி வேணாலும் இதை போட்டுட்டு பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது வெளியே எதுக்கும் தெரியவே தெரியாது. ஸோ நான் ஃபோனை சட்டைக்கு மேலே வச்சு ரீடிங் எடுக்கலாம்னா தாராளமாக எடுக்கலாம். ஃபோனை கிட்ட போன உடனே அது ரீடிங் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் அது ரன் ஆகும். ஸோ ஃபர்தராக ரீடிங் எடுக்கிறதையும் ப்ளஸ் என்னோட கிராஃப் எப்படி இருக்குது, நான் சாப்பிட்றது என்ன எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்றதையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.